மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்னைக்கான வீடியோ என்னங்கிறத ஸ்டார்ட்டிங்ல பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ரேண்டமா உள்ள விளாக் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டேலேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். 1 வீக்கா ஓகே எப்படிலாம் போணுச்சு டேஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக என்ன ஃபினிஷ் ஆகிடுச்சிங்கிறது வரைக்கும் உங்கள் கூட இன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இது வந்து சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து சின்ன நானா மச்சி பிள்ளைகளோ எல்லாம் வந்து இந்த ஹல்வோ அதை கிளிப்பிங்ஸ் தான் இது. அன்றைக்கி வந்து நிஹால் டியூஷன் போயிட்டார். ஸோ சாட்டர்டே அன்றைக்கி வந்து 3 மணிக்கு டியூஷன். ஸோ எல்லாம் பிள்ளைங்களாம் வந்திருக்கா அப்படின்னோடனே சொன்னதும் சரி ஓகே இன்றைக்கி ஒரு 5:00 5:15க்குலாம் அனுப்பி விட்டா டியூஷன்லேருந்து. ஸோ வந்ததும் வந்து எல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக இருந்தாங்க பிள்ளைங்க எல்லாருமே. ஏன்னா வந்து எப்பயாவது லீவில் இந்த மாதிரி வரது நாங்க போகிறது ரொம்ப ரேரு. எப்பயாச்சும் போகிறது. ஹல்வோ வரதாவது லீவில் இது பண்ணி வருவோம் ஹல்வோ. இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அங்கே லீவ் எப்போ இதாக இருக்கும் அப்போ தானே வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த தடவை வந்து லீவுக்கு வந்து இந்த ஹல்வா. ஸோ வந்துட்டு உடனே கிளம்பிட்டு ஸ்டே பண்ணலாம் இல்லை. வந்து எல்லாம் ஜாலியாக பிள்ளைங்கலாம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தா ஹல்வா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டு எல்லாமே. அப்புறம் இந்த கன் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்துச்சோ. இந்த கன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நிஹால் சின்ன பிள்ளையில 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன் வாங்கினது. உள்ளேயே இருந்தது. இதுக்கு வந்து பேட்டரி போட்டோடனே நல்லாவே ஒர்க் ஆகுனுச்சு. அது எல்லாமே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அதை விளையாடிட்டு கலர் கலராக அந்த லைட் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து வச்சு பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களுமே டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் எப்பயாவது மீட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இதாக இருக்கும் இல்லையா? ஆனால் அது வந்து தங்கி லீவை என்ஜாய் பண்ணிட்டு போன மாதிரி இன்னும் அது ஆகலைல. அதனால் உடனே கிளம்புற மாதிரியும் வந்துருச்சு. இது என்னடா இது டக்குனு வந்துட்டு கிளம்புற ஹல்வலியும் நிஹாலுக்கு வந்து ரொம்ப இது. ஏன்னா அவனும் வந்து போர் அடிச்சிட்டு இருக்கானா ஸ்கூல் டியூஷன் போனதோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியில் இது பண்ணுறதே நான் விடுறதே இல்லை அதிகமாக. இதுக்கு முன்னாடி வெளியில் போய் நிஹால் விளையாடிட்டு இருப்பார். எல்லாமே இது பண்ணிகிட்டு இருப்பார். இடையில கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நிறைய இதானதுனால நிஹால் வந்து வெளியில் கொண்டு போய் நான் விளையாடுறதுக்குலாம் அதிகமாக நான் வெளியே விடுறதில்ல. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களெல்லாம் நினச்சாலே பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, கூட சேர்கிற பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அதுக்கு நம்ம பிள்ளைய வீட்லேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி சூழ்நிலையாக உருவாயிடுச்சு. அந்த மாதிரி பயந்துக்கிட்டு பிள்ளைங்கள வெளியே இது பண்ணுறது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. பிள்ளைங்கலாம் வரவும் ரொம்ப ஜாலியாக எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா? கொஞ்சம் பேலன்ஸ் இன்னமும் சங்கு சக்கரம் வெடிலாம் இருந்துச்சு. எல்லாம் வந்து வாசலில் வந்து விளையாடிக்கிட்டு எல்லாம் கொளுத்தி இது பண்ணிவிட்டு ஜாலியாக சூப்பராக பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஹல்வோ. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கார் வந்துடுச்சு கிளம்புறதுக்கு. என்னடா இப்போ தானே வெடிலாம் வெடிக்க வந்தோம் அதுக்குள்ளே கார் வந்துடுச்சுன்ட்டு நிஹால் அப்படியே பேபேன்னு பார்க்குறான். பிள்ளைங்கள்லாம் அதுக்கு மேலே அதுக்குள்ளேயே வான்ட்டு சரி ஓகே இன்ஷால்லா நெக்ஸ்ட் லாங் லீவ் வரும்போது வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆறுதல் பண்ணிட்டு கிளம்பிட்டு ஹல்வோ பை பை சொல்லிவிட்டு ஸோ ஹலோவில் வந்து கிளப்பி விட்டுட்டு நாங்களும் வந்து என்னடா அந்த ஒரு மாதிரி சத்த நேரத்தில் ஹோண்டு போயிடுச்சு வீடு. இனிமேல் வந்து ஆனுவல் லீவு இல்லைன்னா வந்து ஹாஃப்லி லீவு இந்த மாதிரி வந்தால் தான் வைங்களேன். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறதுங்கிறது அது ஒரு சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கும். எங்களுக்கு எப்படா ஆனுவல் லீவ் வருங்கிற மாதிரி தான் யோசிப்போம். ஏன்னா நாங்கள் அங்கே போகிறது இங்கே ஹல்வோ வர்றது தங்குறது கலகலப்பாக இருக்கும் இல்லையா? அதனால ஸோ ஹல்வோவில் கிளப்பி விட்டாச்சு. அன்றைக்கி சாட்டர்டே அப்படி தான் போணுச்சு. இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பீரோலாம் க்ளீன் பண்ணியிருந்தப்போ லாக்கர் ஓப்பன் பண்ணி பீரோ லாக்கர் உள்ள என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு முக்கியமானது இதெல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிளாஸ் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து அது உள்ள ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு நோண்டிட்டு இருந்தப்போ இந்த கீ செயின் வந்து இருந்துச்சு. அது பாருங்களேன் என்ன மாதிரி சவுண்டு கொடுக்குதுன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இந்த கீ செயினை சும்மா அந்த சொல்கிறது அழகாக இருக்குன்னு செயின் அப்படின்னு சொல்லி அனுப்பி பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ அந்த லாக்கர் உள்ள என்னெல்லாம் வைக்கிறேன் ஒரு ஹென்னா பவுட்ரு முதற்கொண்டு நான் ஹென்னா ஆயில் இதெல்லாமே அது உள்ளக்க தான் வச்சுருப்பேன். ஏன்னா வெளியில் வச்சா சேஃப்டி இருக்காது அப்படின்ட்டு என் பீரோ லாக்கரில் அதெல்லாம் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த கிளாஸ் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது இல்லையா? இது வாங்கி 10 வருஷம் ஆச்சு. இது நான் வாங்கலை. இது வந்து சின்ன நானா வந்து சென்னையிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. 2 வாங்கியிருந்தா. ஒன்று லெமன் எல்லோ கலர் வந்து இன்னொன்று இந்த பேபி பிங்க். இந்த பேபி பிங்க் நான் எடுத்துகிட்டு லெமன் எல்லோ கலர் வந்து மச்சிட்ட கொடுத்துருந்தேன். வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வந்தப்போ கூட கேட்க விட்டு போச்சு. இது ஒவ்வொரு வீடும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வரும்போது இதை அந்த பாக்ஸோடயே பத்திரமா எடுத்து வச்சுட்டு கொண்டுட்டு வருவேன். இதில் வந்து ஏதாவது குட்டி குட்டியாக இந்த நம்ம
ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே இங்க வெளியில வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடமா இருக்காது. இது வந்து கிளாஸ் இல்லையா? ரொம்ப வெயிட்டா வேற இருக்கும். அதனால எனக்கு எடுத்து மறந்தே மறந்தே போயிடுவேன். வைக்கணும் ஏதாவது நெனச்சுட்டு. பட் இந்த தடவ வந்து நான் அங்க இன்னொரு ரூம் கிளீன் பண்ணும்போது ஷெல்ஃப்ல இருந்தது. கொண்டு வந்து என் பீரோல நான் வச்சிருந்தேன். ஸோ லாக்கர் வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு இருக்கும்? ஓகே இதில வந்து ஹிஜாப் பின்ஸ், ப்ரூச்சஸ் இதெல்லாம் வந்து இது உள்ளக்க போட்டு வைப்போம். ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். எனக்கு இது பாக்ஸும் ரொம்பவே பிடிக்கும். பார்க்க எவ்வளோ க்யூட் அழகா இருக்குல்ல. இது வந்து இந்த சைடில் லேஸ் வச்சு இது பண்ணது எல்லாமே அழகா இருக்கும். உள்ள வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிரரும் இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா, இப்ப இது வந்து கிடைக்குதான்னு தெரியல. இது வந்து நானா சரவணா ஸ்டோர்ல ஜஸ்ட் ₹115க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காக. அதில ரேட் போட்டிருந்துச்சு. அத பார்த்துட்டு தான் சொல்றேன். இப்போ இத வந்து நான் வந்து கூகுள் லென்ஸ்ல வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நான் செக் பண்ணும்போது, அமேசான்ல இருக்கு. ஏன் மீஷோல கூட இருக்கு. ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்கு. மீஷோல வந்து அவைலபிள் இல்ல. அப்புறம் வந்து இந்தியா மார்ட் இந்த மாதிரி இதில வெப்சைட்லலாம் இருக்குது. ஆனா ரேட் வந்து பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமா போட்டிருக்கு. செம்ம ரேட்டா இருக்கு. இது 115க்கு எங்க ஆன்லைன்ல வந்து 400க்கு மேல 600 இந்த மாரி ரேட்ல ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ இது வந்து மத்த ஷாப்பிங் இதுலலாம் இது கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த இது ரொம்ப ஃபேவரைட். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு வழியா 10 வருஷம் கழிச்சு நான் இது உள்ளக்க வந்து திங்ஸ் வச்சு யூஸ் பண்ண போறேன். ஸோ வந்து நம்ம இஷா பொட்டிக்ல வாங்கின ப்ரூச்சஸ், ஹிஜாப் பின்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? அத நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தேன்னா, வெளியிலேயே ஒரு கவரில வச்சு வச்சிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ் வரைக்கும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு பத்திரமா பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். சில விஷயங்கள வந்து நான் வந்து ரொம்ப சேஃபா ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நெனப்பேன். எதையுமே அவ்வளோ லேசில இது பண்ணிட மாட்டேன். ரொம்ப புடிச்ச விஷயத்த எல்லாமே பத்திரமா தானே வச்சிருப்போம். ஸோ அந்த மாரி இந்த ஜுவல்லரி பாக்ஸுமே. ஸோ அது உள்ளக்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு, பீரோ எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இது அடுத்த நாள்ன்னு நெனைக்கிறேன். என்னைக்கு? என்னைக்குன்னா 19 அன்னைக்குன்னு நெனைக்கிறேன். அதாவது டியூஸ்டேன்னு நெனைக்கிறேன். மண்டே நான் எதுவுமே இது பண்ணவே இல்ல. மழையா இருந்துச்சு இல்லையா? மழையா இருந்துச்சு ஸ்கூலு வச்சிருந்தாங்க. ஸோ டியூஸ்டே வந்து மழை இதா இருக்குன்னு சொல்லி லீவ் விட்டுட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழையே இல்ல. வெயிலும் இல்ல. ரொம்ப நல்ல ஒரு மாதிரியான கிளைமேட் சூப்பரா இருந்தது. ஸோ நானும் அம்மாவும் வந்து அன்னைக்கு மார்க்கெட் வந்திருந்தோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்டின்ட்டு. இந்த மளிகை கடையில தான் முறுக்கு வத்த எல்லாம் நாங்க வாங்குவோம். கில்லு வத்த, முறுக்கு வத்த எல்லாமே வந்து இங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரஸ்க்கு பேபி ரஸ்க் இருக்கு இல்லையா? இது வந்து சின்ன பிள்ளையில நெறைய சாப்பிட்டுருக்காள் அம்மா. அத பார்த்தோனே அவளுக்கு ஆசையே தாங்கல. எங்கேயுமே பேக்கரியில வந்து பேபி ரஸ்க்கே இல்ல. இது நல்லா கிடைச்சதோட ஒரு பாக்கெட் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தா. பிரெட்டு மத்த முறுக்கு வத்தல், மத்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த பேபி ரஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, ஓமம் ஃப்ளேவர். ஓம பிஸ்கட் பிள்ளைங்களுக்கு குடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவர்ல ரொம்பவே நல்லா இருந்தது. டீ, காஃபில வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது, அது ஓமம் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத வந்து ஊற வச்சு பிள்ளைங்களுக்குலாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மா சொல்லி காட்டிட்டு இருந்தா. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிலாம் சொல்லி காட்டிட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. அத கேட்டுக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஸ்டோரியுமே கேட்டுக்கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து கொஞ்சம் பொரி பாக்கெட்டு ஈவினிங்கில வந்து ஒரு இது மாதிரி செய்யலாம். வெங்காயம் லெமன்லாம் புழிஞ்சு விட்டு எல்லாம் பண்ணி பெரட்டி பொரி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மழை நேரத்தில ஈவினிங்கில ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குது இல்லையா? ஸோ சிம்பிளா இது மாரி ஏதாவது வாங்கி கொண்டு நொறுக்கு தீனி மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காய்கறி வாங்கிட்டு, சிக்கன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அதோட கிளம்பிட்டோம். வர வழியில வந்து பார்த்திங்கனாக்கா, நாட்டு மருந்து கடையில வந்து இப்போ வந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப இதா இருக்கு இல்லையா? சளி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வெத்தலையில வந்து கஸ்தூரின்னு ஒண்ணு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில கருப்பு கலர்ல ஒரு இது இருக்கும். ஒரு பாக்ஸில இருக்கும். கஸ்தூரி, கோரசன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாட்டு மருந்து கடையில. அது கிடைக்குதான்னு கேட்டோம். அது கிடைக்கல. இங்க இல்ல அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. ஃபோட்டோ காட்டினா அப்பவும் அந்த கடையில அவங்களுக்கு தெரியல. ஸோ கிடைச்சா வெத்தலையில வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சும்மா ஒரு கடுகு அளவுக்கு வெத்தலையில வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா, சளி தொந்தரவு, குளுமையா இருக்குன்னு உடம்புலாம் நரம்புலாம் நலந்துகிட்டு இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்மலாம் வந்து ஒரு வெத்தலையில ஒரு கடுகு அளவுக்கு வந்து இந்த கஸ்தூரி வச்சு சாப்பிட்டோம்னா, நல்லா ஒரு இதா இருக்கும். இந்த குளிர்ச்சி இல்லாம, சளிலாம் கரைஞ்சு நல்லா இதாயிடும். பிள்ளைங்களுக்குமே அத வந்து வெத்தலைய சாறு எடுத்துட்டு, இந்த கஸ்தூரி அதுலேருந்து இது பண்ணி குடுக்குறது. அது எப்படி இது பண்ணணும்? பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோல்டு இது மாரி இருக்குன்னாக்கா சொல்லுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த வெத்தல சாறு குழந்தைங்களுக்கு எப்படி குடுக்குறதுங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். கஸ்தூரி கிடைக்கல. கிடைச்சோனே நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரப்ப பக்கத்துல வந்து தக்காளி கன்று 2, 3 முளைச்சிருந்தது. அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அத கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல இருக்க தொட்டியில வந்து அந்த 2 தக்காளி கன்றையுமே வச்சாச்சு. அது வந்து என்னன்னா, கீழ இருக்கிற தொட்டியில எந்த செடி வச்சாலும் கிளம்ப மாட்டேங்குது. ஸோ எதையாவது வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கா. முன்னாடி ஒரு சந்தன முல்லை செடி இருந்தது. பூத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது இதாயிடுச்சு. பாதியிலேயே ஏதோ உடச்சிக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வைக்கிறோம். பார்ப்போம் இன்ஷால்லா அது எப்படி கிளம்புதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு எந்த வீடியோவுமே எடுக்கல. இது ஈவினிங் வந்து ஒரு 4:00 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
எதுக்கு மெஹந்தி போடுறேங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஸோ மெஹந்தி போட்டுட்டு ஓகே வீடியோ இது பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. நானே எப்பயாவது தான் ஹென்னா போடுறேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹென்னா போடுறதே டைமே இல்ல. ஒரே ஒரு ஹென்னா இது மட்டும் எனக்கு ரெடி பண்ணது வச்சுருந்தேன். அத எடுத்து போட்டுட்ருக்கப்ப கரண்ட் போயிடுச்சு. என்னென்னா அப்போ தான் மழை ஒரு மாரி இருட்டிட்டு வர மாரி இருக்கு. ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்களே தவிர அன்னைக்கு இங்க ஒண்ணுமே மழை எதுவும் இல்ல. பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டா ஒரே இருட்டா இருக்கு. ஒண்ணுமே கண்ணுக்கே தெரியவே இல்ல. சரி இருந்தது வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. ஸோ மெஹந்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த மெஹந்தி ஆக்சுவலா வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து பர்த்டே வருது. அதனால நான் அதுக்காக தான் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து போன வருஷம் நான் எதுவுமே இது பண்ணல. ரொம்ப ஃபீவர் ரொம்ப இதாந்துச்சு. அதே மாரி தான் இந்த வருஷமும் சரியான ஃபீவர், கோல்டு 1 வீக்கா ரொம்ப அவஸ்தைப்பட்டு எந்திரிச்சாச்சு. இருந்தாலும் வந்து ஒரு ஆக்டிவா இருப்போம். நம்ம ஏன் அத இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்போதும் போல இது பண்ணிக்கலாம். அத நம்ம வந்து ஓகே ஒண்ணும் இது பண்ண வேணாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஒரு கைக்கு போட்டுட்டு நைட்டுக்கு இன்னொன்னு போட்டுக்கலான்னு. ஸோ அதோட நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. இது வந்து நவம்பர் 20 வெட்னஸ்டே மார்னிங் சரியான மழை. 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 6:30 ஆமா 6:45 இருக்கும். 6:30 6:45 இருக்கும். நான் வெளிய வந்து பார்த்தாக்கா சரியான மழை. பயங்கரமா விடவே இல்ல. நான்ஸ்டாப்பா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறமா வந்து ஸ்கூல்ல எல்லாமே நியூஸ் சொல்லிட்டாஹளோ. சரி ஓகே லீவு அன்னைக்கு எங்க ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம பர்த்டே அன்னைக்கு சரியான மழை அது செம்மையா போட்டு வாங்குனுச்சு. நான்ஸ்டாப்பா அன்னைக்கு இங்க மழை. ஸோ ஹென்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு 4 மணி நேரம் கையில வச்சுட்டு நைட்டு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இயர்லாம் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பேக் ஹேண்டில் போட்டது மட்டும் அப்படியே இருந்துச்சு. இது வந்து முடிச்சுட்டு நைட் வந்து ரைட் ஹேண்டுக்கு வந்து பேக் சைடு மட்டும் டிசைன் போட்டிருந்தேன். உள்ளங்கைக்கு நான் போடல. எப்படியா இருந்தாலும் எனக்குளுறது அது இது எல்லாம் இது பண்ணும்போது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி கரண்ட்டு போகிறதும் வரதும் போகிறதும் வரதும் ரொம்ப ஒரு மாதிரி நசப்பாக இருந்தது. என்னடா இது இன்றைக்கி இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ட்ரெஸ் வந்து இந்த குர்த்தி தான் வந்து பர்த்டேக்கு வந்து நான் எடுத்திருந்தது. சும்மா சிம்பிளா போன வருஷம் வந்து சாரீ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து சும்மா குர்த்தி மட்டும் இது பண்ணிக்கலாம். அதாவது லெக்கின் வந்து நம்ம மால் போனோம் இல்லையா? சென்னை போனப்போ அங்கே வந்து லெக்கின் எடுத்திருந்தேன். பிங்க் கலரில். ஓகே இதுக்கு மேட்சா வந்து ஒரு குர்த்தி மட்டும் எடுத்துக்கலான்னு. என்ட்ட இந்த டார்க் க்ரீனில் வந்து குர்த்திக்கு ட்ரெஸ் எதுவுமே கிடையாது இந்த கலரில். ஓகே அது ஒன்று சிம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். நான் ஏன்னா வந்து அது நம்ம என்ன சின்ன பிள்ளையா ரொம்ப கிராண்டாக வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு நம்ம பிள்ளை தலைக்கு வச்சுங்கும்போது நம்ம எல்லாமே இது பண்ணிக்க வேண்டியதான். இருந்தாலும் அன்னைக்கான டேவை வந்து ரொம்ப சோர்வாக இருக்க வேணாம், ரொம்ப டல்லாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஓகே எல்லாமே நான் இது பண்ணேன். என்ன ஒரு இதுனா எப்போவுமே என்னோடய பர்த்டேக்கு கூட இருந்ததே கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச வருஷம் அந்த வருஷம் மட்டும்தான் வந்து என் கூட இருந்த என்னோடய பர்த்டேக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெஹந்தி வந்து மொட்டை மாடியில் வந்து நல்ல மழை ஊற்றும்போது நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில என்ன வந்துனாக்கா, இது எனக்கு யார் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நிஹால் நின்னுட்டு நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் எடுத்திருந்தான். அப்புறம் அம்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே எனக்கு வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாலும் அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. மட ஃபோனில தான் இது எடுத்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. நிஹால் நல்லாவே எடுத்திருந்தான். அம்மாவுமே நல்லா எடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து இந்த மெஹந்தியும் ரசம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க பரவாயில்ல. அண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து அன்றைக்கி இங்கே என்ன செஞ்சுருந்தோம்னாக்கா, சிம்பிளாக தான் சிக்கன் இருந்தது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா மொதல் நாள். அன்றைக்கி தேங்காய் சோறு ஆக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி தேங்காய் சோறாக்கி கோழி யானை காய்ச்சலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து போகிறதும் இப்படி வரதும் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியல. எலக்ட்ரிக் விஷயம் எதுவுமே இது பண்ண மிக்ஸிலாம் இது பண்ணவே முடியல. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்குமே முடியல. அப்போ வந்து ஓகே வானம்மா அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சும்மா வெறும் சோறாக்கி கோழி யானை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் பண்ணியிருந்தோம். சுட சுட இருக்குது. நான் சூடாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஹால் வந்து அது இது பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி வந்து கோழி யானை ரொம்பவே நல்லா இருந்துச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னாக்கா ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா அதுதான். தம்பி வந்து ஆர்டர் போட்டிருந்தான். அது வந்து இருந்தது. ஸோ அதான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். என்ன இதுனாக்கா ஹேவல்ஸில் வந்து ஹேர் ட்ரையர் வந்து போட்டிருந்தான். இது ரேட்டு இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. அவன் ஆர்டர் போட்டுட்டதுனால நமக்கு அந்த ரேட் இதெல்லாம் தெரில. இது ரொம்ப நாளாக ஹேர் ட்ரையர் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப என்னை விட அம்மாவுக்கு ரொம்ப இது. எனக்கு ஆசை ஹேர் ட்ரையர் வாங்கணுன்ட்டு. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும்.
ஆனா உம்மாக்கு வந்து இப்போ மழை சீசன் ரொம்ப இதா இருக்கிறதுனால, தலைக்கு குளிக்கிறப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு இதா இருக்கும் இல்லையா? லேஸ்ல காயாது அவ்வளோ இதா இருக்கும். கொஞ்சம் வந்து உம்மாக்கு வந்து இது தலைவலி, குளுர் இதெல்லாம் இருக்கிறதுனால, ஓகே அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருந்தான். ஒவ்வொரு தடவையும் நான் போடுறேன் போடுறேன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்துட்டு, ஓகே இந்த தடவை ஆர்டர் குடுத்துட்டாரு. அதுவுமே வந்துடுச்சு. வந்துட்டு இத செட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ஒரு வெயிட்டாலாம் அதெல்லாம் இல்ல. வெயிட்லெஸ் தான் இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளூக்கு பதிலா பிங்க் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நான் அதிகமா ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண பயமாக்கு என்னென்னா, நமக்கு ஏற்கனவே வந்து ஹேர் ஃபால் இதா இருக்கு. ஆனா வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி லாங் அண்ட் திக்கா ரொம்ப கையில பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த ஹேர் வந்து இப்போ கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஓகே ஓரளவுக்கு தான் 3ல 1 பங்குக்கு தான் இருக்கு. ஆனா லாங்கா இருக்கே தவிர, அடப்பு ஓரளவுக்கு தான் இருக்கு. முன்னாடி மாரி இது இல்ல. ஆனா வந்து அத வந்து இது மாரி ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணும்போது முடி இன்னும் கொட்டுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதனால வந்து இப்போதைக்கு வந்து நிஹாலும் உம்மாவும் தான் யூஸ் பண்ற ஹல்வா. அது நல்லா இருந்துச்சு. இதோட இது என்னக்கா இந்த இது குடுத்துருந்தாங்க. சென்டரா ஒரு குட்டியா ஒரு பட்டன் இருக்குல்ல, அத வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கூலிங்கான ஒரு இதுவுமே அந்த ஏர் வந்து இதாகுது. அண்ட் வந்து 2 இது ரொம்ப ஹை ஸ்பீடும், மீடியம் ஸ்பீடும் குடுத்து 2 ஆப்ஷன் இருந்தது. நல்லா இதா இருக்கு. அது அப்படியே வந்து நம்ம ஈஸியா வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். ரேட்டுமே வந்து கம்மி ரேட்டா தான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ரொம்பலாம் ஹை ரேட்டு தெரியல. என்னன்ட்டு அவன்ட்ட நான் கேட்கவும் இல்ல. ஸோ இத பத்தி என்னடா என்னான்னு கேட்டதுக்கு, "ஓகே நீ உனக்கு பர்த்டே கிஃப்ட்டா வச்சுக்க" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அம்மாட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ ஓகே என்னோட பர்த்டே கிஃப்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாருன்ட்டு. ஓகே எனக்கு இதுவரைக்கும் நான் பர்த்டேக்கு யாரும் எனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணதும் கிடையாது. நான் யார்ட்டயும் எதுவுமே இது பண்ணதும் கிடையாது. கேக்கும் கட் பண்ணது கிடையாது. கேக் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரிக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ ஹேர் ட்ரையர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்க இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இது தேவை தான் ஹேர் ட்ரையர். ஸோ ஓகே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி எங்கே கரண்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது எதுவுமே யூஸ் பண்ண முடியல. ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி. சரி ஓகே கொஞ்சமாக வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஓடிஜியில் வைக்கணும் இல்லையா? ஓடிஜியில் வைக்காமல் ப்ரெஷர் குக்கர்லேயுமே வைக்கலாம். பட் கிச்சனில் வெளிச்சமே இல்லாமல் எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃப்ளாஷ் இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? சரி அப்புறம் யோசிச்சேன் வீட்ல பிரெட் வாங்கணும் இல்லையா? மொத நாள் மார்க்கெட் போயிட்டு. அது இருந்தது. ஸோ ஓகே இது வந்து பிஸ்கட்டும், டைரி மில்க்கும் மட்டும் வாங்கிட்டு சொன்னேன். டைரி மில்க் ஆக்சுவலா நான் வேற ஒருக்காக வாங்கி அது யூஸ் ஆகவே இல்ல. ஓரியோ பிஸ்கட் வாங்கி நம்ம வந்து பிரெட் யூஸ் பண்ணி கேக் பண்ணலாம். நான் வந்து நெறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல பார்த்தேன். இத வந்து நான் சும்மா தனிப்பட ஒரு வீடியோ இது பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு, இல்ல நிஹாலுக்கு செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனா அன்னைக்குங்க வந்து இந்த மாதிரி கேக்குக்கு இது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி கியூப் சைஸுக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நிஹால் சொன்னா, "இல்ல நார்மலா கேக் இது பண்ற மாதிரி செய்யலாம்" அப்படின்னு அவரு ஒரு பக்கம் ஐடியா குடுத்துட்டு இருந்தாரு. மிக்ஸியில வந்து பிஸ்கட்ட பொடி பண்ணலான்டா முடியல. கரண்ட் இப்படி போறதும், நாங்க போய் எடுக்க போறப்போ ஆஃப் ஆகுறதும், வரதும் ரொம்ப டென்ஷனா இருந்தது. எப்படி இத நம்பி மிக்ஸி இது பண்றதுன்ட்டு கையாலேயே நொறுக்கி விட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் ஊத்தி நல்லா இத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு, ஒயிட் க்ரீம் தனியா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அதையுமே வந்து லெ பால் சேர்த்து அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் வந்து பிரெட்டில வந்து இத வந்து நம்ம அப்ளை பண்ணி ஈஸியா ஒரு ஓரியோ கேக் தான். இத கூட நான் வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து நான் கேட்டிருந்தேன். "இது என்ன கேக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓரியோ கேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. பட் நான் அப்புறம் கேட்டிருந்தேன், "இது கேக் பேஸ் எத வச்சு நான் பண்ணியிருந்தேன்?" அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. அது வந்து யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ ஓகே நான் இந்த வீடியோ மூலியமா ரிவீல் பண்றேன். அங்க ஸ்டோரி பார்த்துட்டு, இங்க வீடியோ பார்க்குறவங்க கடுப்பாவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் இவ்ளோ பெரிய சீனா? இதுக்கு தான் இவ்ளோ பெரிய பந்தாவா? பிரெட்ட வச்சு தான் நீங்க கேக் பண்ணியிருந்தீங்களா? அதுக்கு தான் இவ்ளோ சீன் போட்டீங்களா? அப்படிங்கிற மாரி மத்தவங்க சொல்லணும்னு இல்ல. நிஹாலே சொன்னா, "நீ ரொம்ப தான் இந்த கேக்க பண்ணிட்டு சீன் போடுற, பந்தா விடுற" அப்படின்ட்டு. வேற என்ன பண்றது? அ கொஞ்சம் சின்ன விஷயத்த கூட சீன் போட்டு, பந்தா பண்ணி, பில்டப் பண்ணி சொன்னா தானே அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகுது. இல்லன்னா, அ அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாவே இருக்க மாட்டேங்குதுல்ல. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சீன் போட்டு சொல்லி பில்டப் பண்ணா தானே நம்ம வந்து ஒரு இதா இருக்கோம். ஸோ நான் வந்து சீன் போடுறது அப்படின்னு இது பண்ணி சொல்லல. ஸோ சொல்ற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அத ஒரு பெரிய இது மாதிரி காட்டிக்கிட்டா தான் ஓகே. அது வந்து எல்லார் கண்ணுக்குமே ஒரு இதா தெரியுது. ஸோ அதனால சொன்னேன். இது யாரையும் இது பண்ணுறதுக்காக சொல்லல. என் பிள்ள அப்படிதான் சொல்லியிருந்தா, ஓவரா நான் சீன் போடுறேன் அப்படின்ட்டு.
ஓகே பரவால்ல. யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க. நான் என்னடா பெருசா சீன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். அண்ட் வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அத பார்க்கவே இல்ல. அத பத்தி சொல்லவே இல்ல. கேக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வைக்கும்போது சுகர் சிரப் வைக்கவே இல்ல. சுகர் சிரப் வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் நான் வைக்கும்போது இந்த ஓரியோ க்ரீம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அது வைக்கிறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வைக்காம விட்டுட்டேன். அது வந்து அந்த ஒரு லேயர் மட்டும் ரொம்ப அப்படியே பிரெட்டோட இதாவே இருந்தது. இது வந்து சுகர் சிரப் வைக்கும்போது தான் அந்த கேக்கோட இது மாரி அந்த அதில ஊறி பிரெட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் இது இல்லாம இருந்துச்சு. செகண்ட் லேயருக்கு சுகர் சிரப் வச்சுட்டு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா? அதையுமே வச்சாச்சு. நான் வந்து கியூப் மாரி சின்னதா வந்து செஞ்சிரலாம் அப்டின்னேன். நிஹால் தான் வந்து சொன்னா, "ஓகே இந்த மாதிரி செய்யி 4 இது வச்சு செய்யுமா" அப்டின்னா. சரி புள்ள தான் சொல்றானே அப்டின்ட்டு நான் இந்த ஷேப்ல வச்சதுனால தான் இது என்ன கேக்குங்கிறதே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இது பிரெட்ல தான் பண்ணுனுச்சு. ஏன்னா, பிரெட்ட வச்சு இவ்ளோ பெருசா செய்ய முடியும் அப்டிங்கிறது யாருமே அந்த அளவுக்கு கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒரே ஒரே அதாவது இந்த ஒரு அடுக்கா வச்சு நான் வந்து கியூப் மாரி செஞ்சிருந்தேன்னா, கண்டிப்பா இது பிரெட்ட வச்சு செஞ்சது அப்டின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எல்லாரும் சாரி என்னடா ஸ்டோரியில பார்த்துட்டு எல்லாருமே இல்ல போஸ்ட்டுமே போட்டிருந்தேன். கேக்குன்ட்டு. ஓகே நெறைய பேர் கழுவி ஊத்துவீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு தான் இவ்வளோ பந்தாவா அப்டின்ட்டு. இதெல்லாம் சிம்பிளா அன்னைக்கு இங்க ஒரு ஒரு சின்ன ஒரு இது. நானே இத நெனைக்கல. இப்படியாச்சும் செய்வேன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் என்ன சின்ன பிள்ள கிடையாது நம்ம. ஸோ இருந்தாலும் பிள்ளைக்காக வந்து அவனும் நானும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே அப்டின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். கேக்குமே ரெடி ஆயிடுச்சு. பிரெட் கேக்கு. ஃபுல்லா அந்த ஓரியோ இது வச்சு நம்ம பிஸ்கட் இது பண்ணது எல்லாமே க்ரஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். மிக்ஸி ஜார்ல ஒண்ணும் இது பண்ண முடியலன்னு சொன்னேன் இல்லையா? அதனால பாக்கெட்டுக்குள்ளேயே பிஸ்கட் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இடிச்சு, இடிச்சு ஃபுல்லா பொடியாக்கி அத சுத்தி கார்னர் ஃபுல்லா இது பண்ணியாச்சு. அண்ட் ஒயிட் க்ரீம் உள்ள இருந்தது வந்து ஒரு குட்டி ரோஸ் மாதிரி அழகா ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வீடியோ பார்த்து தான் இது பண்ணியிருந்தேன். நானா செய்யல. ஸோ இந்த ரோஸ் வந்து நிஹாலுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அத சுத்தி பேலன்ஸ் இந்த பிஸ்கட் எல்லாமே அடுக்கியாச்சு. ஸோ என்னோட பர்த்டேக்கு இந்த கேக் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வந்து ஷார்ட்ஸில் பார்க்கும்போது ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. அவங்க சின்னதா செஞ்சிருந்ததுனால அப்படி இருந்திருக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் பெருசா வச்சு செஞ்சதுனால டைம் எடுத்துக்கிடுச்சு. அண்ட் வந்து கரண்ட் வேற போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால, அது வேலை என்னமோ சீக்கிரம் முடியிற வேலையே லேட் ஆன மாரி இருந்தது. ஸோ ஓகே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு பர்த்டேக்குமே கூட இருந்ததில்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வருவோம். ஸோ கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் முடிஞ்சதோட எனக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ தான் அவங்க என் கூட இருந்தாங்க. எனக்கு கேக்லாம் வாங்கி குடுத்தாங்க. கட் பண்ணும்போது அவங்க பக்கத்துல இல்ல. விட்டுட்டு கிளம்பி வெளிய போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் தம்பி எல்லாருமே ஒண்ணா இருந்த ஹல்வா அந்த ஒரு வருஷம் தான் நான் கேக்குங்கிறதே கட் பண்றேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சரியான மசக்க நிஹால் வயித்துல. ஸோ சரியான மசக்க 2 1/2 மாசமோ என்னமோ தான் நெனைக்கிறேன். ஸோ வாமிட் வேற ரொம்ப இதா இருக்கும். அந்த சமயம் வந்து பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு கேக்கு குட்டியா வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாஹா. ஸோ அதுதான் அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் கட் பண்றேன். அகலுமே என் கூட இருந்தது. அதுக்கப்புறம் பையன கிளம்பி வர ஆரம்பிச்சதுலேருந்து என் பக்கத்துல ஒவ்வொரு பர்த்டேக்குமே அவங்க இருந்தது கிடையாது. அவங்க பர்த்டேக்குமே சரி, அவங்க அங்க தான், நான் இங்க தாண்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேக் கட் பண்ணதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் இந்த கேக்கே கட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே நிஹாலுக்காக. ஸோ அந்த டேவை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுக்கணும். போன வருஷம் வந்து செம்ம ஃபீவர். இப்போவும் அப்படி தான் இருந்தேன். அந்த ஃபீவர் அப்போ ஆரம்பிச்சது தான். அதுலேருந்து நான் இந்த 1 இயரா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்துச்சு. ஸோ ஓகே அது ஏன் நம்ம பர்த்டே அன்னைக்கே வந்து பிறந்தநாள் அதுவுமா ரொம்ப சோர்வாக இருக்க வேணாம். அப்போங்க ஒரு ஆக்டிவாக இருந்தால் அந்த அடுத்த அந்த 1 இயர் வரைக்குமே ஒரு நல்லா போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கான டேவை வந்து ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லைன்றாலும் பிள்ளை இருக்கிறோம். சரி ஓகே நம்ம ஒரு டேவை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சும்மா ஒரு யோசனை இது பண்ணியிருந்தேன். கேக் இது பண்ணி கட் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே அன்றைக்கி டே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் துவா செய்யுங்க. முக்கியமாக எதுக்காக துவா செய்கிறீங்களோ இல்லையோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் உடம்பு ராஹத்தாக்கி கொடுக்கணும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். வந்து செஞ்சதை கட் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு அவர் இங்கே விட்டுனாரு. உம்மா ஊட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா பக்கத்தில் சும்மா இதுக்காக அம்மா நிற்க மாட்டேன்டா. ஸோ அதோட எல்லாம் அப்படி தான் டே போணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேக் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் உள்ளே இருந்தது. லேயர் லேயராக வச்சு நல்லா அது இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக போயிடுச்சு ப்ரெட்டோட இது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கேக் தான் நான் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் இன்ஸ்டண்ட்டாக உள்ள இது பண்ணி செஞ்சு இது பண்ணுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு அதையும் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்துட்டு ரொம்ப பில்டப் பண்ணியிருந்தாங்களே அப்படி இதுக்கு தானா அப்படின்ட்டு நினச்சாலும் சரி பரவாயில்ல. அதையுமே வந்து உங்கள் மனசில் என்ன இருந்துச்சோ அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ வீடியோவில் தான் என்னோடய பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரிலாம் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னே தவிர ஒன்றும் இது பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.